திருமாவளவன் அவர்கிட்ட ஆரம்பத்திலேருந்து அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மாறி மாறி தான் இருக்கும். தற்போதைக்கு அவர் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்றாரு. இந்த 5 ஆண்டுகள் இந்த திமுக ஆட்சி, விஜய் தலைமையான இந்த ஆட்சி அப்படிங்கிறது நிலைத்திருக்கும், அது ஒருபோதும் வந்து கலையாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுறாரு. அவரோட அந்த கான்ஃபிடென்ட் பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது எப்படி டெக்னிக்கலாக எப்படி சார் மெரிட்? இப்போ அவர் சொல்றது வந்து, இப்போ இவர் வந்து சொல்லும் போது இவர்கிட்ட இருக்கிறது 2 எம்எல்ஏ வச்சுட்டு இவர் எப்படி அந்த உத்தரவாதத்தை கொடுக்குறாரு? கம்ஃபர்டபுள், அதாவது ஆட்சி கவிழும் அப்படின்னா ஒன்று ஆதரவு கொடுக்குறவங்க திரும்ப பெறணும், ஆதரவு திரும்ப பெற்று ஆட்சி கவிழும். அப்போ யாருமே அந்த முடிவில் இல்லை அப்படிங்கிறத இவர் அதில் முழு சந்திரமுகியா மாறின மாதிரி முழு கோமாளியா மாறிட்டாரு வைகோ. கோமாளிக்கு வார்த்தை அது சொல்லலாம், தப்பு இல்லைங்க சார். கோமாளி தான் சார் சொல்லணும். அப்படியே யாரா இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டான், நீங்க அறிவு இல்லாதவங்க சொன்னாலும் ஒண்ணுதான், முட்டாள்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இல்லை சார், அதான் இந்த இடத்துல நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது அதே பயன்படுத்துவாங்க. நாளைக்கு வந்து வந்து ஒரு 10 எம்எல்ஏ இருக்கிறதா, இப்போ 6 பேர் வந்துட்டாங்க, இன்னொரு 4 பேர் கூட வரலாம். 10 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சு ஒருவேளை அந்த 10 எம்எல்ஏ வெற்றி பெற்றாரு வச்சுங்க, அப்புறம் திருமாவுடைய வந்து ஆதரவு எதுக்கு? விஜய் அவருடைய நோக்கம் வந்து இந்த கட்சிகள்லாம் விசிக, ஐஎம்எல், இடதுசாரிகள் இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்து நம்ம ஒரு ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் வேண்டாம். இல்லை, 20 ஆண்டு காலம் பயணிச்சவங்க, இந்த வைகோ, இந்த திருமாவளவன், இந்த கம்யூனிஸ்ட், இந்த காங்கிரஸ் எல்லாமே. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலைக்கு வந்து இவங்க ஆதரவு தரது வந்து கேட்டால் என்ன இருந்தாலும் வந்து நம்ம நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு சேகுவேரா ஜெயசங்கர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் ஒரு பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாள் பரபரப்பு பார்த்துட்டு இருக்கோம். தற்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது திருமாவளவன் அவர்கிட்ட ஆரம்பத்திலேருந்து அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மாறி மாறி தான் இருக்கும். தற்போதைக்கு அவர் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்றாரு. இந்த 5 ஆண்டுகள் இந்த திமுக ஆட்சி, விஜய் தலைமையான இந்த ஆட்சி அப்படிங்கிறது நிலைத்திருக்கும், அது ஒருபோதும் வந்து கலையாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுறாரு. அவரோட அந்த கான்ஃபிடென்ட் பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது எப்படி டெக்னிக்கலாக எப்படி சார் மெரிட்? இப்போ அவர் சொல்றது வந்து எப்படி டெக்னிக்கலாக எப்படி எனக்கு புரியல. இப்போ அவர் 2 எம்எல்ஏ தான் அவர்கிட்ட இருக்கிறாங்க. இப்போ அறுதி பெரும்பான்மைக்கு தேவையானது எண்ணிக்கையில் 8 அல்லது 10 வச்சுக்கோ. அந்த 10 எம்எல்ஏ இவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா அப்போ சொல்லலாம், இவர் சொல்லக்கூடியது சரியாக இருக்கும். ஆனால் இந்த டிவிக்கு அரசு இவரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை, இன்னொரு 3 பேரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, 2 பேரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. 3 கட்சின்னு சொல்லலாம், கம்யூனிஸ்ட் 2, இந்தியன் முஸ்லீம் லீக் 1, காங்கிரஸ் 4. இப்போ காங்கிரஸ் கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து 29 வரைக்கும் நாங்கள் வரோன்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்ம அதை கணக்கில் சேர்க்க வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் கிடையாது. இப்போ இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆட்சி அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 கம்யூனிஸ்ட்களுமே ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கெடுக்காத ஒரு சூழல் இருக்குது. இப்போ இவர் வந்து சொல்லும் போது இவர்கிட்ட இருக்கிறது 2 எம்எல்ஏ வச்சுட்டு இவர் எப்படி அந்த உத்தரவாதத்தை கொடுக்குறாரு? அதுதான் கேள்விங்க. கம்ஃபர்டபுள், அதாவது ஆட்சி கவிழும் அப்படின்னா ஒன்று ஆதரவு கொடுக்குறவங்க திரும்ப பெறணும், ஆதரவு திரும்ப பெற்று ஆட்சி கவிழும். அப்போ யாருமே அந்த முடிவில் இல்லை அப்படிங்கிறத இவர் அப்படி கிடையாது. இவங்க எப்படி சொல்ல முடியும் இன்னொரு கட்சியோட முடிவை? கேள்வி பார்த்து தான் இவர் எப்படி முடிவு பண்ண முடியும்? சரி, அப்ப இவருடைய முடிவை வந்து சொல்ல முடியும் சார். அப்படி இருக்குன்னா இப்ப திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, இது 5 ஆண்டுகள் நீடிக்காது இந்த ஆட்சி, 1 மாதத்திலேயோ 2 மாதத்திலேயோ 6 மாசத்துலயோ இந்த ஆட்சி கவிழும்னு சொல்றாரு. அவர் எந்த கான்பிடன்ட்ல? அது வந்து சார் அவர் சொல்றது ஒரு அசம்ஷன், யூகம் தான். இதுக்கு முன்னாடி வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவருடைய யூகத்தை சொல்றாரு. கேட்டா 5 ஆண்டுகள் நீடிக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு யூகம். அதான் கேட்டா அவருடைய விருப்பம், எண்ணமா இருக்கலாம். ஏன்னா மீண்டும் தேர்தல் மக்கள் சந்திக்க முடியாதுன்றதுக்காக முதல்ல சொன்னது, நான் ஆட்சி அமைக்கும் போது சொன்னது. இப்போ நடக்கக்கூடிய சூழலை வச்சு என்ன சொன்ன கேட்டா, இது வந்து அங்கே உள்ள இருக்கிற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போனாலும் விட்ரா போனா இது எல்லாரும் நீங்க கூட சொல்லலாம். இப்போ ஸ்டாலின் சொல்ற ஸ்டேட்மெண்ட் நீங்க கூட சொல்லலாம். ஆனால் கூட இருக்கிற இந்த ஆட்சி கவிழ்ன்றதை யார் வேணா சொல்லலாம் சார். ஏன்னா இது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட், யார் வேணா சொல்லலாம். ஏன்னா இது சப்போர்ட் நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சுயமான பலம் கிடையாது. ஏன் இப்போ நான் கேட்குறேன், இந்த குதிரை பேரன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, இப்போ எதுக்காக பண்ணுறாங்க? அவங்களுக்கு அந்த டவுட் இருக்குது. இந்த திருமாவளவன் கூட சொல்கிறது தானே, நாங்கள் சப்போர்ட் பண்ணோம், ஆனால் அவங்களுக்கு டவுட் இருந்துச்சு, அதனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துட்டோம், இப்போ அவங்களுக்கு டவுட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலை. டவுட் இருந்தது, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துட்டோம், ஆனாலும் டிட்டாச்மெண்ட் சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொன்னது இதே வாய் தான் சொல்லிச்சு. இல்லை, இப்போ ஒரு கிளியரா சொல்றாரு, இப்போ திமுக கூட்டணி வெளியே போறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து உங்களுடைய உயரம் என்னன்னு பாருங்க சார். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கேட்குறீங்கன்னு புரிஞ்சிச்சு.
உங்களுடைய உயரம் என்ன முதல்ல அதை சொல்லுங்க. முதல்ல உங்ககிட்ட இருக்கு 2 தானே சார் வச்சுக்கீங்க, அவங்களுக்கு தேவையான இடத்துல சார். சார் நம்பருங்கிற விஷயம் இல்லை சார், அதை விட்டுருங்க சார். இப்போ திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இப்போ நீங்க டிட்டாச்னு சொன்னீங்களே, இப்போ அவர் தான் ஸ்டேட்மெண்ட் மாற்றி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இனிமேல் வந்து திமுக கூட்டணி வெளியேற போறேன், விஜய் அவர்களோட சேர்ந்து ஒரு கூட்டணி ஆதரவுங்கிற இடத்தை தாண்டி இப்போ வந்து ஒரு கொள்கை அலைன்ஸ் அதை மாறப்போகுது, அதை நோக்கி அவங்க நகர போறாங்க. அப்ப நான் திமுக வந்து வெளியேற போறேங்கிறது கிளியர் ஆகுறேன். கரெக்ட். அதுதான் அவர் வந்து அறிவிச்சாலும் அறிவிக்கிறதுனாலும் இது வந்து இதுதான் நிஜம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்போ நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றீங்கன்னா அங்க கூட்டணியில கிடையாது சார், அது கூட்டணி தர்மம் கிடையாது சார். அப்படி ஒரு கூட்டணியே கிடையாது சார். நீங்க ஆட்சி பாருங்க ஆதரவுன்னு சொல்லிட்டீங்கனால அப்பவே நீங்க வந்து கூட்டணி சொல்றது அர்த்தம் கிடையாது. அதாண்டி நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துட்டீங்க, அப்போ திமுக கூட்டணி நீங்க இயற்கையாவே நீங்க இருக்க முடியாது, முடிஞ்சிருச்சு. அப்பவே அவங்க நீக்கிறாங்க, நீங்க நீக்கிற அப்படி கிடையாது. நீங்க வந்துட்டீங்க, நீங்க இந்தியா கூட்டணியில இருக்கிறீங்க, இங்க டிஎம்கே கூட்டணியில இல்லை, அவங்க டிஎம்கே கூட்டணியும் வெளியே வந்துட்டாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் நீங்க இந்தியா கூட்டணியில் வந்து ஒரு டிஎம்கே இருந்தால் கூட நாங்கள் சொல்லலாம், நாங்கள் வந்து தேசிய அளவில் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஸோ அங்கேயும் கிடையாது. இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தா அவங்க நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துட்டீங்களோ அதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி நீங்கள் அதான் சொல்லாங்க தெரியல, இனி வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்ன சொல்லி ஒரு வசனம் இருக்குது, அதுதான் பொருந்தும். இப்போ நான் சொல்றது கேட்டீங்கன்னா, இதில் கூட நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா இன்னொரு கட்சி வந்து முடிவு நீங்கள் சொல்ல முடியாது சார். அந்த டிட்டாச்சு மைண்ட் நாளைக்கு கம்யூனிஸ்ட் வந்தா என்ன பண்ணுவீங்க நான் கேட்கிறேன். இப்ப இவர் டிட்டாச்மெண்ட் இல்லைன்னு சொல்லி வந்துட்டார். இவர் இல்லைன்றார் சார். இவர்கிட்ட இருக்குது. இப்போ நீங்க மொத்தமே நீங்க வந்து ஒரு 10 சீட்டு உங்ககிட்ட இருந்து நீங்க வந்து நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்கன்னா இப்போ நீங்க சொல்றது கரெக்ட், நாங்க தான் இங்க வந்து சப்போர்ட் பண்றோம், நான் சொல்றேன் இது வந்து நீடிக்கும்னு சொல்ல முடியும். நேற்று முன்தினம் வரைக்கும் ஒரு வாக்குவாதங்கள் நடந்து இருக்கு. இவர் ஒரு நிலைப்பாடு எடுத்து சொல்றாரு, இந்த சட்டசபையில இருந்து முதலமைச்சருடைய செய்கை குறித்தும் அவர் பேசிய பேச்சுக்கள் குறித்தும் வந்து ஒரு மாற்று கருத்து தெரிவிக்கும் போது இங்கிருந்து ஒரு வந்து இவருக்கு தாக்கீது போகுது. அது முஸ்தபாவாக இருக்கட்டும், ஆதவர்ஜனா இருக்கட்டும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் வந்து இருந்தால் உண்மையாக விசுவாசமாக இருங்க, நீங்கள் உங்க கேட்டதை நாங்கள் கொடுத்துட்டோம், நீங்கள் வந்து ஆதரவு நீங்கள் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் வந்து பங்கு கொடுத்த பிறகு நீங்கள் வந்து எங்கள் முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டேமேஜ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து பதில் கொடுக்கும்போது நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க போது அந்த மாதிரியான கருத்து பரிமாற்றங்கள் வரும்போது நீங்கள் இருந்தால் இருங்க, இல்லை நீங்கள் விலக்கிட்டா கூட எங்களால் வந்து இல்லை. இப்போ நான் கேட்குறேன், நான் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஒருவேளை வந்து இந்த விசிகாவே வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிக்குது, இந்த 2 எம்எல்ஏ விட்ரா பண்ணிக்கிறாங்க, ஆட்சி கவுந்து நீங்கள் நினைக்கிறீங்களா? கவிழ்ந்துடாது. காரணம் கேட்டால் அதுக்கு வேற ஏதாவது முட்டுகள் தயார் பண்ணுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் ஆயிடாது. இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டால், இப்போ இந்த எம்எல்ஏக்கள் தான் வந்து தினம் ராஜினாமா பண்ணுவோம். இதே வந்து திருமாவளவன் என்ன சொன்னார், இந்த நாங்கள் நினச்சிருந்தா அந்த 20 எம்எல்ஏக்களுமே வந்து ராஜினாமா பண்ணிப்போம். இப்போ அதான் நடக்குது, தவணை முறையில் நடக்குது. நேற்றைக்கு தினம் கூட ஒரு சொல்றது. அப்போ இவர் சொன்னது எது சார் நிலையானது? பேசிக்காக இப்போ என்ன பை எலெக்ஷன்னா, இந்த பை எலெக்ஷனுக்குள்ள எப்படி பார்த்தாலும் ஒரு 10 எம்எல்ஏக்கு ராஜினாமா பண்ணால் அந்த 10 எம்எல்ஏக்கு அதை விட பச்சையாக சொல்கிறாரு வைகோ, என்னை வந்து ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார், 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண வைக்க சொன்னார். அது வந்து கிட்டத்தட்ட முழு சந்திரமுகியா மாறின மாதிரி முழு கோமாளியா மாறிட்டாரு வைகோ. பார்க்குறோம்ல பேச்ச பாருங்க. அது சொல்லலாம், தப்பு இல்லைங்க சார். கோமாளி தான் சார் சொல்லணும். அப்படி இல்லை சார். இதுல நம்ம புரிஞ்சுங்க, கோமாளின்றது பாருங்க 2 வார்த்தைகள் எப்படி இருக்கு. வார்த்தைகள் நான் சொல்ல போறேன், முதல்ல வார்த்தைகள் புரிஞ்சுங்க. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க யாரா இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டா, நீங்க அறிவு இல்லாதவங்க சொன்னாலும் ஒண்ணுதான், முட்டாளும் சொன்னாலும் ஒண்ணுதான். இந்த இடத்துல நல்ல வார்த்தைகள் இருக்கும், அதே பயன்படுத்துவாங்க. நான் சொல்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டா, நீங்க இப்போ ஒரு அப்பாவி இன்னசென்ட் இருக்கிறாங்க, அவங்க சொல்லலாம். ஆனா ஒரு அறிவார்ந்த அரசியல்வாதி, ஒரு மூத்த அரசியல்வாதின்னு கேட்டா பட்டவர்த்தனம் வெளிப்படையா சொல்றாரு. மூத்த அரசியல்வாதி அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, அதாவது நம்ம பேசுற வார்த்தை மூலமா நம்மளே மதிப்பிடுவோம். அப்படி கிடையாது. நான் சரியான வார்த்தையில அவருடைய செய்கையை வந்து நம்ம ஒப்பிடும் போது பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க தெனாலிராமன் எடுத்துங்க, தீர்க்கமா முடிவு பண்ணி நான் பேசுறேன். கடந்த கால அரசியல் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேசலாம் வைகோடைய அரசியல் இன்னும். ஆனா நான் சொல்றேன், இது கிட்டத்தட்ட அப்படிதான். அவருடைய முடிவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், ஆனால் முடிவு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்களே வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 எம்எல்ஏ சார், மக்கள் ஓட்டு, நீங்கள் எவ்வளோ ஓவருது உங்களுக்கு, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க சார், ஓட்டு போட்டு மக்களை கோமாளியாக்கக்கூடாது சார். நம்ம 2 எம்எல்ஏக்கள் தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவர் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து டிஎம்கே போயிட்டாரு, ஒருத்தர் வந்து நான் வந்து நான் மாற்றி வளர்க்குறேன், நான் பதவி ராஜினாமா போட மாட்டேன்னு சொல்கிறாரு. அங்கே அவங்க முடிவு கிடையாது சார், அங்கே அவங்க முடிவு கிடையாது. இப்போ அதிமுக எடுத்துங்க, அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான், அவர் தான் லீடு, அவர் தான் வந்து கட்சியோட பொதுச்செயலாளர். அவர் மாறல,
கூட இருக்க எம்எல்ஏக்கள் வந்து செய்கிறாங்க, நேராக போகிறாங்க, ராஜினாமா பண்ணிட்டு களத்து போகிறாங்க. அவருக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்த கேண்டிடேட் அவர் போடுவார் எலெக்ஷனில், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மதிமுக தலைவர், அந்த தலைவர் சொல்கிறாரு, ஒருத்தர் நான் திமுக போகிறேன்னு போயிட்டாரு, ஒருத்தர் வந்து நான் கேட்டால் நான் வந்து எம்எல்ஏ பற்றி ராஜினாமா பண்ண மட்டும் சொல்லிட்டாரு. அப்போ இந்த இடத்துல உங்கள் கட்சியை இன்னொருத்தர் நடத்த முடியாதுல்ல சார், இன்னொருத்தர் முடிவு பண்ண முடியாதுல்ல. உங்கள் எம்எல்ஏ உடைய போக்கை வந்து இன்னொரு கட்சி தலைவர் முடிவு பண்ணுறாரு, அது ஆளுங்கட்சியாக கூட இருக்கட்டும், அவர் முடிவு பண்றாரு உங்களுடைய எம்எல்ஏ கூடிய மூவ்மெண்ட்டை. இப்போ அவர் அந்த அறிவிக்கலன்னு வச்சுங்க, நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி அறிவிக்கணும்னா நீங்க என்ன சொல்லி கேட்டா, எங்க கட்சியோட எம்எல்ஏக்கள் யாரும் ராஜினாமா பண்ண மாட்டாங்க சார், அது எனக்கு அவசியமே இல்லை அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த பேச்சுக்காரன் கிடையாது. அவரும் திமுக போயிருக்கும், செந்தில்குமாரும் திமுக போயிருக்க மாட்டாரு. இவரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த நெருடல் நம்ம இப்பவும் கூட பாத்தீங்கன்னா நித்திய கண்ட போடுறாங்க, எப்போ எந்த நேரத்தில் நீங்க என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்ல முடியாது. உங்க எதிர்ப்பு நிலைப்பாட்டை வந்து திமுக எதிராக நீங்க எடுக்கலாம் சார், பிரச்சனையே கிடையாது. எனக்கு திமுக உறவு இல்லைன்னு கூட சொல்லலாம், கூட்டணி முடிஞ்சிச்சு கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, முதலமைச்சர் வந்து சொன்னார் நான் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் வந்து நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னது 2 வருஷம் கட்சி தொடங்கி நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறீங்க? அப்போ தவிர்க்க முடியாமல் உங்களுக்கு மேலே விமர்சனம் வருதா இல்லையா? எத்தனை வருஷம் சார் நீங்கள் கட்சி, நீங்கள் மூத்த தலைவர் சார், நீங்கள் அண்ணாவை பார்த்தவர், கலைஞரை பார்த்தவர், எம்ஜிஆரை பார்த்தவர், எத்தனை ஜெயலலிதா, எத்தனை 2 வருஷம் அது கட்சி தொடங்கி அவர் சொல்றாரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்க அப்படி சொன்னால் அது குதிரை பேரலாமே என்ன பேரம், எதுக்காக ராஜினாமா பண்ணணும்? அப்போ இந்த இடத்துல நீங்கள் முதல் கேட்ட கேள்வி வந்துடுற, அப்போ இந்த அரசு வந்து மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்காக எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கு. நாளைக்கே வந்து வந்து ஒரு 10 எம்எல்ஏக்கள் ராஜினாமா, 6 பேர் வந்துட்டாங்க, இன்னொரு 4 பேர் கூட வரலாம். 10 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சு ஒருவேளை அந்த 10 எம்எல்ஏ வெற்றி பெற்றான்னு வச்சுங்க, அப்புறம் திருமாவளவனுடைய வந்து ஆதரவு எதுக்கு நான் கேட்குறேன். அன்னைக்கு என்ன இப்போ விஜய் அவருடைய நோக்கம் வந்து இந்த கட்சிகள்லாம் விசிக, ஐஎம்எல், இடதுசாரிகள் இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்து நம்ம ஒரு ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் வேண்டாம், இருக்கக்கூடாது. இது வந்து டெம்பரரியா ஒரு அரேஞ்ச்மெண்ட் சார். இந்த சப்போர்ட் இந்த ஆட்சிக்கு வந்து அறுதி பெரும்பான்மை வேணும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது டெம்பரரியா, இது டெம்பரரி ஸ்டேட்டஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டு காலம் பயணிச்சவங்க, இல்லை 20 ஆண்டு காலம் பயணிச்சவங்க. இந்த வைகோ, இந்த திருமாவளவன், இந்த கம்யூனிஸ்ட், இந்த காங்கிரஸ் எல்லாமே. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலைக்கு வந்து இவங்க ஆதரவு தரது வந்து கேட்டினா என்ன இருந்தாலும் வந்து நம்ம சொந்த கட்சியில் இல்லைனாலும் இது டவுட்டு தான். நம்ம எந்த முடிவு எடுக்க முடியாது. இப்போ முட்டுவாங்க பாருங்க, நம்ம ஒரு விமர்சனம் இப்போ வந்து விஜய் வந்து ஒரு செய்கை காட்டுறாரு, இப்படி பண்றாரு, இதெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்களே, ஏதோ ஒரு எதிர்ப்பு குரல் வருதுல்ல, நாங்க என்ன வேணா பண்ணுவோம். அப்போ நம்ம கட்சியில ஒரிஜினலா இருக்கிறது தான் இது சரி, இது டெம்பரரி. இவங்க இருக்கிற வியூக அமைப்பாளர்கள் மற்றவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க தான். என்ன கேட்டா இது வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், நம்ம மெஜாரிட்டி ஆக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதுதான் பர்மனன்ட். அப்போ இது டெம்பரரியா கேட்டா அரேஞ்ச்மெண்ட் தான் தவிர, இப்போ எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க, இன்னும் கூட 4 எம்எல்ஏக்கள் வரதுக்கான வாய்ப்பு வரும் சார் கண்டிப்பா. இப்போ இடைத்தேர்தல் ஏன் இன்னும் தேதி அறிவிக்காம இருக்கிறாங்க? சென்ட்ரல் இருந்து ஒரு சிக்னல் இருக்க, சப்போர்ட் இருக்குல்ல. ஏன் வந்து இப்போ இந்நேரம்லாம் நீங்கள் சார் எப்போ சொல்லி 1 மாதம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் சார், எல்லாம் தேவையான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சொல்லிட்டு ஏன் இடைத்தேர்தல் அறிவிக்காமல் இருக்கிறாங்க? அவங்க தேவை இன்னும் ஒரு 4 பேர் வந்து தேவை, இன்னொரு 4 பேர் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இவங்க தேர்தல் அறிவிப்பாங்க. அதுதான் இவங்க கணக்கு. தேர்தல் முடிவு எப்படி வருது அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் இவங்களுக்கு என்னன்னு கேட்டால் இவங்க சொந்த கட்சியிலேருந்து எம்எல்ஏக்கள் வேணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே எம்எல்ஏக்கள் கொடுப்பாங்களா, இல்லை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதிய நபர்களுக்கு இவங்க கட்சியை சாதம் கொடுப்பாங்கன்றதும் தெரியாது. ஆனால் இதை நம்பல அவங்க. அதனால திருமாவளவன் வந்து சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்லக்கூடிய தகுதின்னு ஒன்று இருக்கு சார். நான் தகுதின்னு நீங்கள் வேற மாதிரி எப்படி புரிஞ்சிக்கூடாது. அப்புறம் இது எல்லாத்துக்கும் நீங்கள் அந்த கேஸ்ட் பார்வையில் போயிட்டு தான் அப்படி சொல்லலை. நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மெரிட். இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் வந்து மு.க. ஸ்டாலின் சொல்றாரு நீடிக்காதுன்னு சொல்றாருன்னா ஒரு அசம்ஷன். காரணம் கேட்டால் அது மைனாரிட்டி கவர்மெண்ட். இன்னொரு நான் ஒரு 5 கட்சி சப்போர்ட் பண்ணுது. ஆனால் திருமாவளவன் கேட்டால் இந்த 5 ஆண்டு காலம் நீடிக்க சொல்றாருன்னா அவர்கிட்ட 10 எம்எல்ஏ இருக்கணும். இருக்கிற 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவர் வந்து ஆட்சி நீடிக்க நீங்க எப்படி சொல்லுவீங்க? இப்போ நாளைக்கே கம்யூனிஸ்ட் 2 பேர் வெளியே வந்துடுறாங்க, 4 பேர் வெளியே வந்துடுறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த 4 எம்எல்ஏக்கு என்ன பண்ணுவாங்க? அப்போ எப்படி நீங்க சொல்றீங்க? இப்போ இன்னொரு கட்சியின் முடிவு நீங்க சொல்ல முடியாது சார். நாளைக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபியோட இவங்க அட்டாச்சாக போறாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் வெளியே வந்துருச்சாங்க பேச்சுக்கு சொல்றேன். காங்கிரஸ் இப்போ நீங்க வந்து இவங்க வந்து ஒரு ஜென்யூனா இல்லை, என்ன சொல்றேன்னா விசுவாசமா இல்லை. ஏன்னா இந்தியா கூட்டணிக்குள்ள வந்து இப்போ இவங்க வரல. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட இந்த பெண்ட் பண்ணி போறாங்க. இதைத்தானே டிஎம்கேவும் செஞ்சுது. அப்போ நாளைக்கு காங்கிரஸ் வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, சப்போர்ட் வந்து விட்ரா பண்ணிக்கிறாங்க. அப்படி இவர் என்ன பண்ணுவாரு? அப்போ திருமாவளவன் என்ன செய்வார் சொல்லுங்க? உள்ளபடியே கரெக்டாக போய் சொல்லுவோம். திருமாவளவன் என்ன செய்வார்? காங்கிரஸ் நாளைக்கு வெளியே வந்துட்டாங்க சார் 5 எம்எல்ஏ, அவங்க விட்ரா பண்ணிக்கிறாங்க. எப்படி இவர் சொல்றாரு 5 ஆண்டுகள் நீடிக்குன்னு சொல்லிட்டு? என்ன சொல்லலாம்? என்ன சொல்லிட்டா நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கிறோம், நாங்க விட்ரா பண்ண மாட்டோம்.
நாங்கள் விலக்கிக்க மாட்டோம் ஆதரவை. அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஆட்சி நீதிக்கெல்லாம் சொல்ல முடியாது. அந்த டவுட் அவங்களுக்கு இருக்கிறது, ஆளுங்கட்சிக்கு அந்த டவுட் இருக்கு, ரொம்ப உறுதியாக நம்புறாங்க. அதனால தான் என்ன சார் கேட்டால் இந்த இடைக்காலமாக என்ன கேட்டால் இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி நம்ம சொந்த கட்சி பேனரில் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதுதான் நடக்குது. அது நடக்குதா? ஏன்னா ராஜினாமா பண்ணுவாங்க அத்தனை தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா டிவிக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க அதிமுக. இப்போ வரக்கூடிய நபர்கள் கேட்டால் ஒருத்தர் 2 பேர்னா சொந்த செல்வாக்குன்னு சொல்லலாம். மற்றபடி கேட்டால் இந்த எம்எல்ஏக்கு அப்படியே ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இடைத்தேர்தலில் சில நேரங்களில் ஆளுங்கட்சிக்கு பல நேரங்கள் சாதகமாக சில நேரங்கள் பாதகமாக இருந்திருக்கு கடந்த வரலாறு. அதனால திருமாவளவன் சொல்ல முடியுமா? ஒரே கேள்வி. அவர் 10 எம்எல்ஏக்கள் வச்சிருந்தாருன்னா அவர் சொல்லலாம். புரிஞ்சுது. அவங்களுக்கு ஷார்டேஜ் எத்தனை எம்எல்ஏ? 10 எம்எல்ஏ. அந்த 10 இவர்கிட்ட இருந்ததுன்னா இவர் சொல்லலாம். ஆட்சி அதிகாரத்தில் அந்த ஆட்சி 5 ஆண்டுகளும் பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்றதுக்கு மெரிட் இல்லைன்ற நான் இப்போ புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போ திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட்னா அதோடைய அவரால் அதை சொல்ல முடியும் அப்படிங்கிற நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுக்கு கருத்தை புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் இந்த அரசியல் எப்படி கொண்டு போக போறாரு, கூட்டணி கட்சியில் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி சார்.